ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில பழங்கால வரிகள் இன்னைக்கு நீங்க உங்க மொபைல்ல படிக்கிற நியூஸ் தலைப்புச் செய்திகளோட அப்படியே அச்சசலா பொருந்தி போனா எப்படி இருக்கும்? அது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உலக அரசியலோட மைய புள்ளியா இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளோட மோதல்கள், நில ஆக்கிரமிப்புகள், அப்புறம் ராணுவ வியூகங்கள், இப்படி இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன அரசியல் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 2000 வருஷத்துக்கு முந்திய ஏடுகள்ல ஒரு வரைபடம் இருக்குன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. கரெக்ட். அந்த ஆச்சரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இஸ்ரேல் தேசம் பத்தி பழங்கால சுருள்கள்ல என்ன எழுதியிருக்கு, அத வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி இன்றைய உலக நிகழ்வுகளோட ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இணைக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு நாம பேச போற அந்த தலைப்பு உலகம் முழுக்க பலரால ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்படுற ஒண்ணு. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் கூட. எக்ஸாக்ட்லி. அதனால நம்மளோட நோக்கம் இங்க அரசியல் ரீதியாவோ இல்ல மதம் சார்ந்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கிறது கிடையாது. நாம ஒரு தூய்மையான பகுப்பாய்வு கண்ணோட்டத்துல, அதாவது பியோர் அனாலிசிஸ் ஆங்கிள் தான் இதை அணுக போறோம். அது ரொம்ப முக்கியம். எந்த சார்பும் இல்லாம பார்க்கணும். ஆமா, அந்த பழங்கால தரவுகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, அத வரலாற்று அறிஞர்களும் புவிசார் அரசியல் நிபுணர்களும் எப்படி இன்றைய நிகழ்வுகளோட பொருத்தி பார்க்கறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இப்ப நடுநிலையா விவாதிக்க போறோம். மிகச் சரியான அணுகுமுறை. ஏன்னா இந்த தரவுகளை நீங்க ஒரு வரலாற்று ஆவணமா பார்க்கும்போது தான் இதோட உண்மையான சுவாரஸ்யமே உங்களுக்கு புரியும். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு தேசம் எப்படி முற்றிலுமா அழிஞ்சு உலக வரைபடத்திலிருந்தே காணாம போய் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே இடத்துல உருவாகுது அப்படிங்கிற அந்த வரலாற்று புதிரிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். இப்போ தரவுகள்ல ஒரு மக்கள் கூட்டம் அவங்க நிலத்திலிருந்து முற்றிலுமா விரட்டி அடிக்கப்பட்டு உலகெங்கும் சிதறடிக்கப்படுவாங்கன்னு பழங்கால குறிப்புகள்ல எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இத அறிஞர்கள் எப்படி வரலாற்றோட இணைக்கிறாங்க? இத விளக்கறதுக்கு நாம நேரா கிபி 70ஆம் ஆண்டுக்கு தான் பயணிக்கணும். வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. கிபி 70 என்ன நடந்துச்சு? ரோம பேரரசு எருசலேம் நகரக்க முற்றிலுமா தாக்கி அங்கிருந்த தேவாலயத்தை தரைமட்டமாக்குன வருஷம் அது. அந்த தாக்குதலோட விளைவா யூதர்கள் அவங்க சொந்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. ஓ, அகதிகளா மாறிட்டாங்க. ஆமா, உலகின் பல வேறுபட்ட நாடுகளுக்கு அகதிகளா சிதறி போனாங்க. இத அறிஞர்கள் ஒரு சாதாரண இடப்பெயர்வா பார்க்கல. பழங்கால சுருள்கள்ல உபாகமம் அப்படிங்கிற புத்தகத்துல உலகத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை சிதறடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்ப அந்த வரியோட நேரடி நிறைவேற்றமா தான் இத பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. பொதுவா ஒரு தேசம் இப்படி சிதறடிக்கப்பட்டா என்ன ஆகும்? ஒரு சில தலைமுறைகள்லயே அவங்க தஞ்சம் புகுந்த நாடுகளோட மொழியையும் கலாச்சாரத்தையும் உள்வாங்கிடுவாங்க. ஆமா, அவங்க சொந்த அடையாளத்தை இழந்துடுவாங்க. கரெக்ட். இப்போ பாபிலோனியர்களோ ஹிட்டைட்டுகளோ இன்னைக்கு எங்க இருக்காங்க? காலப்போக்குல அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. நீங்க சொல்றத பாக்கும்போது எனக்கு இப்போ ஒரு ஒப்பீடு தான் நினைவுக்கு வருது. அதாவது இத இப்படி சொல்லலாமா? ஒரு கம்ப்யூட்டரோட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை முற்றிலுமா அழிச்சிட்டு ம், அதுல இருக்கிற கோடுகளை லட்சக்கணக்கான ஃபிளாஷ் டிரைவ்கள்ல பிரிச்சு உலகம் முழுவதும் உள்ள பலர்கிட்ட கொடுத்துடுறீங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு பிறகு எங்கெங்கோ இருந்த அந்த ஃபிளாஷ் டிரைவ்களை எல்லாம் மீண்டும் ஒன்னா இணைக்கும் போது ஆஹா, அந்த கம்ப்யூட்டர் எந்த பிழையும் இல்லாம கச்சிதமா ரீபூட் ஆகுற மாதிரி இது இல்லையா? மொழி, கலாச்சாரம், நிலம்னு எல்லாத்தையும் இழந்து 2000 வருஷம் கழிச்சு மீண்டும் எப்படி ஒரு நாடா இணைய முடிஞ்சது? நீங்க சொன்ன அந்த ஃபிளாஷ் டிரைவ் ஒப்பீடு இருக்கு பாருங்க, அது மிக துல்லியமானது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் வரலாற்று அறிஞர்களையே வியப்புல ஆழ்த்துற ஒரு பெரிய கேள்வி. நிஜமாவே இது அறிவியலுக்கும் வரலாற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தானே இருக்கு. ஆமா, அந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் பல நூற்றாண்டுகளா அவங்க நம்பிக்கையையும் எப்போதாவது ஒரு நாள் நாம மீண்டும் நம்ம சொந்த நிலத்துக்கு திரும்புவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் உயிர்ப்போட வச்சிருந்தாங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லையே. கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம தரவுகள்ல இருக்கிற எசேக்கியன் அப்புறம் ஏசாயா போன்ற பழங்கால எழுத்துக்கள் இதையே தான் முன்கூட்டியே பதிவு செஞ்சிருக்கு. ஓ, அதுல என்ன சொல்லிருக்காங்க? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் உன் சந்ததியை கொண்டு வருவேன் அப்படின்னு அந்த வரிகள் சொல்லுது.
இதத்தான் அறிஞர்கள் 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடு மீண்டும் அதிகாரப்பூர்வமா உருவான அந்த வரலாற்று நிகழ்வோட இணைக்கிறாங்க. 1948ல அது ஒரு சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்ட நிகழ்வு உண்மையிலேயே உலக அரசியல்ல ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஆமா, உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஆனா நம்ம தரவுகள்ல இத விளக்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உருவக கதை, அதாவது ஒரு மெட்டஃபர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் காட்சி. ஓ ஆமா, எசேக்கியேல் குறிப்புகள்ல உள்ள ரொம்ப ஃபேமஸான தரிசனம் அது. அது படிக்கிறதுக்கே கொஞ்சம் சிலிர்ப்பா இருக்கே. அத அறிஞர்கள் எப்படி விளக்குறாங்க? அந்த உருவகம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் காஞ்சி போன பல நூற்றாண்டுகளா உயிரிற்று கிடக்கும் உலர்ந்த எலும்புகள் கிடக்குது. திடீர்னு அந்த எலும்புகள்லாம் ஒன்னு சேர்ந்து நரம்புகளும் சதைகளும் உருவாகி அவை ஒரு மாபெரும் படையாய் எழுந்து நிக்குது. இதை எந்த ஒரு தனிமனித உயிர்த்தெழுதலுக்கான குறியீடாகவும் அறிஞர்கள் பார்க்கல. அப்போ ஒரு தேசத்தோட மறுபிறப்புன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. பல நூற்றாண்டுகளா நாடில்லாம அடையாளம் இல்லாம 2வது உலகப் போரின் போது ஹோலோகாஸ்ட் போன்ற மிக கொடூரமான அழிவுகளை சந்திச்சு கிட்டத்தட்ட உலர்ந்த எலும்புகள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சமூகம். ஆமா, ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சமூகம் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு தேசமா உருவானதை தான் இது குறிக்குதுன்னு அவங்க ஆணித்தரமா விளக்குறாங்க. இது வெறும் அரசியல் ரீதியான மறுபிறப்பு மட்டும் இல்ல, இது ஒரு உளவியல் ரீதியான மறுபிறப்பும் கூட. வாவ்! சரி, இப்போ அந்த பிளாஷ் டிரைவ்கள் எல்லாம் ஒன்னிடைஞ்சிடுச்சு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு தேசமா மாறிடுச்சு, அவங்க மீண்டும் அவங்க நிலத்துக்கே திரும்பிட்டாங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. கேளுங்க. ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் ஒரு நிலப்பரப்புக்கு வரும்போது இயற்கையாவே அவங்க விவசாயம் செய்வாங்க, நாட்டை முன்னேற்ற நினைப்பாங்க. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்துற ஒரு சாதாரண விஷயம் தானே? கரெக்ட். அப்போ இதையும் ஏன் அறிஞர்கள் பழங்கால குறிப்புகளோட இணைச்சு பார்த்து இவ்ளோ ஆச்சரியப்படணும்? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்விதான். எந்த ஒரு நாடும் விவசாயம் செய்யும். ஆனா இஸ்ரவேல் நிலத்தோட அன்றைய புவியியல் அமைப்பு, அதாவது ஜியாகிரபியை புரிஞ்சுக்கிட்டாதான் இதில் இருக்கிற ஆச்சரியம் என்னன்னு நமக்கு விளங்கும். ஓ, அந்த நிலம் நல்லா இல்லையா என்ன? அவங்க திரும்பி வந்தப்போ அந்த நிலம் கொஞ்சம் கூட வளமானதா இல்ல. அது பல நூற்றாண்டுகளா கவனிக்கப்படாம ஒரு பக்கம் மலேரியா நோயா பரப்புற சதுப்பு நிலங்களாகவும் மறுபக்கம் வறண்ட பாலைவனமாகவும் தான் இருந்துச்சு. நிஜமாவா? அவ்வளவு மோசமா இருந்ததா? ஆமா, மார்க் ட்வெயின் போன்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் கூட 19ஆம் நூற்றாண்டுல அந்த பகுதிக்கு பயணம் செஞ்சப்போ இது ஒரு தரிசு நிலம், இங்க எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ விவசாயம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம தரவுகள்ல உள்ள எசேக்கியேல் குறிப்புகள்ல இந்த பாழாயிருந்த தேசம் ஏதேன் தோட்டம் போல ஆனது என்று மக்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓ, அப்படி என்றால் வெறும் விவசாயம் செய்யறது மட்டும் இங்க குறிக்கப்படல, அந்த நிலத்தோட அடிப்படை தன்மையையே மாத்துறது தான் இங்க சுட்டி காட்டப்படுதா? சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சிருக்கிறதும் அதுதான். சொட்டு நீர் பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் கடல் நீரை குடிநீராக்கும் தொழில்நுட்பம் போன்ற அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த வறண்ட பாலைவனத்தை மாத்திட்டாங்க. ஆமா, உலகமே வியக்கும் அளவிலான பசுமையான சோலைவனமா மாத்திருக்காங்க. ஐரோப்பா முழுவதுக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு அந்த நிலம் செழிப்படைஞ்சிருக்கு. இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பல நூற்றாண்டுகளா பாழடைஞ்சு கிடந்த ஒரு நிலம் குறுகிய காலத்துல ஏதேன் தோட்டம் போல மாறின இந்த சூழலியல் மாற்றத்தை தான் அறிஞர்கள் அந்த பழங்கால வரிகளோட நேரடியா பொருத்தி பார்க்கறாங்க. ஆனா இதோட தொடர்புடைய இன்னொரு முரண்பாட்டையும் நான் இங்க கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. பாலைவனத்தை சோலைவனமா மாத்திட்டாங்க, சரி. ஆனா அதை சுத்தி இருக்கிற புவிசார அரசியல் சூழல் அமைதியானதா இல்லையே. ஆமா, ரொம்ப கொந்தளிப்பான சூழல் தான். சுற்றிலும் பலத்த எதிர்ப்புகள், தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது இந்த விவசாய புரட்சியை மட்டும் எப்படி ஒரு தேசத்தால் தக்க வச்சுக்க முடியும்? இது ஒரு தேசத்தோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியோட பகுதியா இருக்குமோ? ரொம்ப ஆழமான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. உண்மையிலேயே நிலம் செழிப்படைவதும் ராணுவம் பலமடைவதும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாதபடி பின்னப்பட்ட விஷயங்கள். எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க விவசாயம் செஞ்சு ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அழிக்க நினைச்சா அந்த தோட்டத்தை பாதுகாக்க உங்களுக்கு ஒரு அசுர பலம் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பா, தற்காப்பு ரொம்ப முக்கியம். இதத்தான் தரவுகள்ல உள்ள சக்ரியா குறிப்புகள் மிக தெளிவா விளக்குது. அவர்கள் தங்களை சுற்றியுள்ள எதிரிகளை தீயை போல பட்சிப்பார்கள் அப்படின்னு அந்த வரிகள் சொல்லுது. ஓ, அதாவது ராணுவ பலத்தை பத்தி பேசுதாது? ஆமா, தங்களை விட பல மடங்கு பெரிய எதிரிகளை எதிர்கொள்ளும் வல்லமையை அந்த சிறிய தேசம் பெறும் அப்படிங்கறத அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்படி என்றால் இன்னைக்கு நாம செய்திகள்ல பாக்குற இஸ்ரவேலோட அதிநவீன ராணுவ கட்டமைப்ப அந்த பழங்கால வரிகளோட நேரடி தொடர்ச்சியா அறிஞர்கள் கருதுறாங்களா? ஆம், நிச்சயமா.
1948 நாடு உருவான அடுத்த கணமே அவங்க மேல பல திசைகள்ல இருந்தும் தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டுச்சு. ஆமா, வரலாறு அதான் சொல்லுது. அப்போதிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தனது தற்காப்பாரணை எந்த அளவுக்கு வலுப்படுத்தியிருக்குன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். அயன் டோம் பத்தியெல்லாம் நாம நியூஸ்ல பாக்குறோமே. எக்ஸாக்ட்லி. அந்த அயன் டோம் ஏவுகணை தொடுப்பமைப்புகள்ல இருந்து மொசாட் போன்ற அதிநவீன உளவுத்துறை வரை அவங்க ஒரு பலமான ராணுவ சக்தியா மாறி இருக்கிறத தங்களை தற்காத்துக் கொள்ளும் ஒரு உயிர்வாழும் உத்தியாகவே அறிஞர்கள் பார்க்கறாங்க. தற்காப்பு இல்லாம அங்க எந்த விவசாய வளர்ச்சியோ பொருளாதார செழிப்ப சாத்தியமில்லை. கரெக்ட். அது அவங்க மிக தெளிவா விளக்குறாங்க. ஆஹா, சிதறிய மக்கள் ஒண்ணு கூடிட்டாங்க, பாலைவனத்தை சோலையாக்கிட்டாங்க, ராணுவ பலத்தையும் பெற்றுட்டாங்க. ஆனா இவ்ளோ நடந்த பிறகும் உலக அரங்கில் இந்த தேசம் சந்திக்கும் மிக முக்கியமான மிகச் சிக்கலான சவால் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த சவாலோட மையப்புள்ளி எருசலேம். அதுதான். உலக வரைபடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் ஒரு நுண்ணிய புள்ளி போல தான் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் தினமும் காலையில செய்திகளை பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன நகரத்தை சுத்தி ஒட்டுமொத்த உலக நாடுகளோட கவனமும் குவிஞ்சிருக்கிறத பாக்குறோம். கண்டிப்பா. உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் கூட அந்த நகரத்தோட விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா கையாள வேண்டியிருக்கு. இது ஏன்? இவ்ளோ பெரிய புவிசார் அரசியல் எடை அந்த சின்ன இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இந்த இடத்துல தான் பழங்கால வரிகள் எவ்ளோ கூர்மையா நவீன அரசியலை பிரதிபலிக்குதுன்னு நாம கவனிக்கணும். நம்ம தரவுகள்ல உள்ள ஜகரியா குறிப்புகள்ல எருசலேம சகல ஜனங்களுக்கும் வாரமான கல்லாக்குவேன், அதை சுமக்கிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாரமான கல். அந்த வார்த்தை பிரயோகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, அந்த பாரமான கல் அப்படிங்கிற ஓமைய கவனிங்க. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கி உலகன் எந்த வல்லரச நாடா இருந்தாலும் சரி, எருசலேம் விவகாரம் அப்படிங்கிறது கைவிடவும் முடியாது, சுமக்கவும் கடினமான ஒரு பெரும் சுமையாவே இருக்கு. நிஜமா, அது ஒரு பெரிய சுமைதான் உலக அரசியல்ல. 3 முக்கிய மதங்களோட புனித தலங்கள் அந்த ஒரு சின்ன சதுர கிலோமீட்டருக்குள்ள அமைஞ்சிருக்கிறது உலக வரலாற்றிலேயே மிக தனித்துவமான ஒரு புவிசார் அரசியல் சிக்கல். அந்த பாரமான கல் அப்படிங்கிற உவமை இன்றைய உலக அரசியலுக்கு 100% பொருந்தது. சரி, இந்த எருசலேம் விவகாரத்துல 1967ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வ அறிஞர்கள் மிக முக்கியமா கருதுறாங்களே, அது ஏன்? ஏன்னா பல நூற்றாண்டுகளா அந்நியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த நகரம் மீண்டும் யூதர்களோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வந்த வருஷம் அது. ஓ, அது எப்படி நடந்துச்சு? அது ஒரு மிக வியக்கப்பெற்ற வரலாற்று நிகழ்வு. லூக்கா புத்தகத்தில் உள்ள ஒரு பழங்கால வரிய அறிஞர்கள் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் அந்நியர்களால் மிதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த வரி. மிதிக்கப்படும்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு அர்த்தமா? ஆமா, இது 1967ல நடந்த வரலாற்று சிறப்புமிக்க 6 நாள் போர், அதாவது 6 டே வாரோட அறிஞர்கள் இணைக்கிறாங்க. அந்த போர் வெறும் ஒரு சாதாரண ராணுவ மோதல் கிடையாது. அப்போ அதுல என்ன ஸ்பெஷல்? இஸ்ரவேலை சுற்றியுள்ள பல நாடுகள் ஒன்றிணைஞ்சு அவங்கள தாக்க தயாரானப்போ இஸ்ரவேல் ஒரு தற்காப்பு தாக்குதலை, அதாவது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்துச்சு. வெறும் 6 நாட்கள்ல போர் முடிவுக்கு வந்துருச்சு இல்லையா? கரெக்ட். போர் முடிஞ்சது மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளா யூதர்களால் அணுக முடியாத நிலையிலிருந்த எருசலேமோட பழைய நகரமும் அவங்க புனிதமா கருதும் மேற்கு சுவரும் மீண்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வந்துச்சு. ஆமா, அந்த மேற்கு சுவரை இஸ்ரேவேல் ராணுவ வீரர்கள் தொட்டு அழுத புகைப்படங்கள் இன்னைக்கும் உலக புகழ் பெற்றவையாச்சே. எக்ஸாக்ட்லி. அப்படியானால் இந்த 1967 போரோட முடிவைதான் பல அறிஞர்கள் அந்த பழங்கால வசனங்களோட துல்லியமா பொருத்தி அந்நியர்களால் மிதிக்கப்படும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்களா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ராணுவ வெற்றி தான் உலக அரசியல்ல எருசலேம் உள்ள நிலைய நிரந்தரமா மாத்துச்சு. அதுவரை வெறும் நிலப்பரப்பா இருந்த ஒரு மோதல் அதன் பிறகு ஒரு தீவிரமான ஆன்மீக மற்றும் புவிசார அரசியல் மோதலா உருவெடுத்துச்சு. ஆமா, இதனால தான் உலக நாடுகளோட கவனம் முழுவதும் அந்த நகரத்தின் மீது அவ்ளோ அழுத்தமா பதிஞ்சிருக்கு. சரி, இதுவரை நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கிபி 70ல மக்கள் சிதறடிக்கப்பட்டது, 1948ல நாடு உருவானது, பாலைவனம் விவசாய பூமியானது, ராணுவம் பலமடைஞ்சது, அப்புறம் 1967ல் எருசலேம் மீட்கப்பட்டதுன்னு இந்த கடந்த கால மற்றும் நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாம் இந்த பழங்கால வசனங்களோட ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கச்சிதமா பொருந்துது. அப்படியானால் இந்த அறிஞர்களோட பார்வையில இந்த பழங்கால எழுத்துக்கள் வெறும் கடந்து போன வரலாற்றை பதிவு செஞ்ச ஆவணம் மட்டும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அப்போ இது எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடம் போல செயல்படுதா? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் இந்த தரவுகள் முன்கூட்டியே கணிக்குதா? நிச்சயமா.
அறிஞர்கள் இத ஒரு முடிஞ்சு போன கதையா பார்க்கல, இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தொடர்ச்சியான சங்கிலி. ஓ, அப்ப ஃபியூச்சருக்கும் இதுல டேட்டா இருக்கா? ஆமா, கடந்த கால நிகழ்வுகள் எப்படி துல்லியமா நிறைவேறுச்சோ அதே போல எதிர்கால நிகழ்வுகளையும் இந்த தரவுகள் ஒரு வரைபடமா காட்டுறதா அவங்க ஆழமா நம்புறாங்க. அப்படி என்ன பண்ணணும் அது? இந்த வரைபடத்தோட அடுத்த கட்டம் என்னவென்றால் ஒரு மாபெரும் உலகளாவிய மோதல். இசைக்கியல் மற்றும் வெளிப்படுத்தல் குறிப்புகள்ல இது மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய மோதல்னா வேர்ல்ட் வார் மாதிரியா? ஆமா, பல நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரவேலை எதிர்த்து ஒரு மாபெரும் போரை தொடுக்கும் என்றும் அந்த போர் ஆர்மகெத்தான் எனப்படும் இடத்துல நடக்கும் என்றும் அந்த வரிகள் சொல்லுது. ஆர்மகெத்தான். ஹாலிவுட் திரைப்படங்கள் மூலமா இந்த பெயர் உலகளவுல பலருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தையாவே மாறிடுச்சு. ஆமா, நிறைய படங்கள் வந்திருக்கு. உலகம் அழியும் தருணம் அப்படின்னாலே ஆர்மகெத்தான் அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அதோட உண்மையான வேர் இந்த தரவுகள்ல தான் இருக்க போல. கரெக்ட். அந்த ஒரு உலகளாவிய மோதல் நடக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு குறித்தும் அறிஞர்கள் பேசுறாங்களே, அது என்னன்னு தெரியுமா? கட்டமைப்புனா எந்த மாதிரி கட்டமைப்பு? அதுதான் 3ஆம் ஆலயம், அதாவது தி தேர்ட் டெம்பிள் கட்டப்படும் அப்படிங்கிற கருத்து. ஓ, தேவாலயமா? ஆமா, தானியேல் மற்றும் தெசலோனிக்கியர் குறிப்புகளோட அடிப்படையில எருசலேமில் உள்ள அந்த புனிதமான மலைப்பகுதியில யூதர்களுக்கான ஒரு புதிய தேவாலயம் மீண்டும் கட்டப்படணும்னு பல அறிஞர்கள் கருதுறாங்க. இது எதிர்கால நிகழ்வுகளோட ஒரு மிக முக்கிய மைல்கல்லா பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்றைய புவிசார் அரசியல்ல அந்த இடத்துல ஒரு கல்ல நகர்த்துறது கூட 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் அளவுக்கு மிக மிக சிக்கலான ஒரு விஷயம். நிஜமா, அங்க இருக்கிற சென்சிட்டிவிட்டி அப்படி. அதனால இந்த 3ஆம் ஆலயம் எப்படி கட்டப்படும் அப்படிங்கிறது உலக அரசியல்ல மிகப்பெரிய விவாத பொருளா இருக்கு. உலக போருக்கு வித்திடும் அளவுக்கு சிக்கலான ஒரு இடத்துல ஆலயம் கட்டப்படும்னு அறிஞர்கள் சொல்றது உண்மையிலேயே ஒரு த்ரில்லர் நாவல படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நிஜமா நடக்கிற நிகழ்வுகள் தான் இது. அப்படியென்றால் சிதறிய மக்கள் கூடி வருதல், நிலத்தை மீட்டெடுத்தல், இராணுவ பலம் பெறுதல், உலகளாவிய மோதல், 3ஆம் ஆலயம் என பயணிக்கும் இந்த எதிர்கால வரைபடம் கடைசியா எங்க போய் முடியுது? இதோட உச்சக்கட்டம் என்ன? எதற்காக இவ்வளவு பெரிய வரலாற்று நாடகம் அரங்கேறுது? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த முழு வரைபடத்தோட உச்சக்கட்டம் அப்படிங்கிறது அரசியல் வெற்றியோ அல்லது நில ஆக்கிரமிப்போ கிடையாது. பின்ன வேற என்ன? அது ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு அறிஞர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. ஆன்மீக விழிப்புணர்வா? ஆமா, நம்ம தரவுகளோட இறுதி பகுதியா ஜக்கரியா குறிப்புகள்ல உள்ள ஒரு வரி சொல்லப்படுது. அவர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இதோட அர்த்தம் என்ன? பல அறிஞர்கள் இத கடைசியில் இஸ்ரவேல் தேசம் மேசியாவை அறியும் தருணம் அப்படின்னு விளக்குறாங்க. ஓ, மேசியாவை அறிந்து கொள்வதா? எக்ஸாக்ட்லி. அதாவது மாபெரும் உலகளாவிய மோதல்களுக்கு பிறகு மனிதகுலம் தன் சுய பலத்தை இழந்து தவிக்கும்போது ஒரு இறுதியான ஆன்மீக தேடலும் மேசியாவை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வும் நிகழும் என்பதே அந்த எதிர்கால வரைபடத்தோட இறுதி புள்ளி. வாவ்! அந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்காகவே இந்த அத்தனை வரலாற்று சுழற்சிகளும் நிகழுது அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. என்ன ஒரு ஆழமான பிரமிக்க வைக்கும் பயணம் இது. சுருக்கமா பார்த்தா நாம எங்கிருந்து தொடங்கணும்? உடைந்த கண்ணாடி துகள்கள் போல, ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட லட்சக்கணக்கான ஃபிளாஷ் டிரைவ்கள் போல உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட மக்கள். பின்னர் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு தேசமா மீண்டும் எழுந்தது. பல நூற்றாண்டுகளா வறண்டு கடந்த பாலைவனத்தை அதிநவீன தொழில்நுட்ப விவசாயத்தால் ஏதேன் தோட்டம் போல சோலைவனமா மாத்தினது. சுற்றியுள்ள எதிரிகளை சமாளிக்க உயிர் வாழும் உத்தியா வல்லமையான இராணுவ பலத்தை பெற்றது. ஆமா. அதன் பிறகு எருசலேம் அப்படிங்கிற அந்த சிறிய நகரம் உலக அரசியலோட பாரமான கல்லா ஒட்டுமொத்த உலக வல்லரசுகளோட கவனத்தையும் ஈர்க்கும் மையமா மாறினது. கரெக்ட். எல்லாத்துக்கும் மேலா எதிர்காலத்துல ஆர்மகத்தோன் அப்படிங்கிற பெரிய உலகளாவிய போர், 3ஆம் ஆலயம் மற்றும் இறுதியாக மேசியாவை அறிந்து கொள்ளும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு என இது வெறும் வரலாறு அல்ல, இது மனித குலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் ப்ளூ பிரிண்ட் போல இருக்கு. கண்டிப்பா. இந்த ஒவ்வொரு புள்ளியையும் அறிஞர்கள் எப்படி பழங்கால வசனங்களோட பொருத்துறாங்க அப்படிங்கறத நாம மிக விரிவாகவே பார்த்துட்டோம். ஆமா. இப்போ இந்த உரையாடலோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை நான் இதை வலியுறுத்த விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம அலசின இந்த அத்தனை விஷயங்களும் அந்த பழங்கால தரவுகள்ல உள்ளத புவிசார் அரசியல் நிபுணர்களும் வரலாற்று அறிஞர்களும் எப்படி வளர்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு நடுநிலையான பகுப்பாய்வு மட்டுமே. எக்ஸாக்ட்லி. இதுல எந்த சார்பும் கிடையாது. ஆமா, இதுமே எந்த உள்ள சார்பு நிலையும் இல்ல.
ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய பழங்கால வரிகளும் இன்றைய நவீன புவிசார் அரசியலும் எப்படி ஒன்னோடொன்னு வியக்கத்தக்க வகையில இணைத்து பார்க்கப்படுது அப்படிங்கிற அந்த தகவல்களை மட்டுமே நாங்க உங்களுக்கு முன்னால ஒரு திறந்த புத்தகமா வச்சிருக்கோம். மிக தெளிவா சொன்னீங்க. இது நம்ம அறிவை விரிவுபடுத்துற ஒரு அற்புதமான தகவல் திரட்டு. இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்காக ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனைய இங்க நான் விட்டு செல்ல விரும்புறேன். ம் உங்கள பொறுத்தவரை ஒரு மனிதனோட தனிப்பட்ட நம்பிக்கைகள் அல்லது அரசியல் நிலைப்பாடுகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம வாழும் இந்த யுகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமா, ஏஐ யுகம் இது. செயற்கை நுண்ணறிவு, செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் என அறிவியல் உச்சத்தை தொட்டுகிட்டு இருக்க இந்த நவீன யுகத்துல கூட பல கோடிக்கணக்கான மக்களும், ஏன் சில உலகத் தலைவர்களும் கூட இன்றைய நவீன உலக அரசியலையும் உலக நாடுகளின் போர் முனைகளையும் கணிக்கிறதுக்கு 2000 வருஷங்களுக்கு முன் எழுதப்பட்ட பழங்கால வரிகளையே தேடி போறாங்க அப்படிங்கறதே பிரமிப்பானது இல்லையா? ரொம்பவே பிரமிப்பான விஷயம்தான். தகவல் சுழலிலும் ஒவ்வொரு நாளும் நிகழும் புவிசார் அரசியல் குழப்பத்திலும் வாழும் மனித சமூகம் எதையாவது ஒன்ன பற்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தின் போக்கையும் அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸையும் புரிஞ்சு கொள்ள தேடும் ஒரு மிகப்பெரிய தேடலோட அடையாளம் தானா இது? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். உடைந்த அந்த பழங்கால கண்ணாடி குவளை மீண்டும் இணைந்து விட்டதா, அல்லது அந்த எதிர்கால வரைபடத்துல இன்னும் இணைய வேண்டிய பாகங்கள் பாக்கி இருக்கா அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மற்றொரு சுவாரஸ்யமான தரவுகளோடு மீண்டும் இந்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.